புங்குடுதீவு பாடசாலை மாணவி சகோதரி சிவலோகநாதன் வித்தியா அவர்களுடைய கூட்டு பாலியல் வன்புணர்வு, அதை தொடர்ந்த கொலை சம்பவத்தினுடைய குற்றவாளிகளில் ஒருவரான பூபாலசிங்கம் ஜெயக்குமார், வயசு 46, இன்றைய தினம் யாழ் சிறைச்சாலையிலே காலை குளிக்கச் சென்ற வேளை தற்கொலை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். மரண தண்டனை மற்றும் சிறை தண்டனையை பெற்றிருந்த 7 பிரதான குற்றவாளிகளிலே ஒருவர் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்ட நிலையில் சிறையில் இறந்திருக்கிறார். இப்பொழுது மற்றொருவரும் சிறையிலே தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார். மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்படுகிற இந்த விடயத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றிய சுருக்கமான தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஜிஎஸ்சி சென்டர். நான் ஜெயா. நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், 11 வருடங்களுக்கு முதல் சுமார் 2015 மே மாதம் 13ஆம் தேதி அளவில் பாடசாலைக்கு பயணமாகிக் கொண்டிருந்த, கனவுகளோடு சென்று கொண்டிருந்த சகோதரி சிவலோகநாதன் வித்தியா அவர்கள் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அந்த காலகட்டத்தில் மிக பெரிய அளவில் பேசப்பட்ட அல்லது வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே நடந்த மிக கொடூரமான படுகொலையிலே இதுவும் ஒன்று. அந்த காலத்தில் இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு என்பது ஒரு புதிதாக அல்லது புதிய ஒரு விடயமாக தமிழர் தாயக பிரதேசத்தில் இதுவரையில் நடந்திராத ஒரு சம்பவமாக பதிவாகியது, பேசப்பட்டது. அட, இப்படியெல்லாம் ஒரு கொடூரம் எங்கள் மண்ணிலே நடக்குமா என்று சொல்லி எல்லோரும் கொதித்தெழுந்து போராட்டங்கள் பலவற்றை முன்னெடுத்து இன மத மொழி பேதங்களை கடந்து நாட்டிலே சகலரும் போராடி வித்தியாவுக்கும் வித்தியாவினுடைய குடும்பத்தினருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி போராடிய ஒரு விடயம் இந்த விடயம். உலகளாவிய இறுதியிலே பல எதிர்ப்பு குரல்கள் இதற்காக வெடித்தன. அப்படி ஒரு சென்சேஷனலான ஒரு மிகப்பெரிய கேஸ் தான் இந்த கேஸ். இதுல குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு அதி உச்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் உண்மையிலே ஒருவருடைய இறப்பை மகிழ்ச்சியாக முன்னெடுக்கிற அல்லது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிற மனோநிலை என்பது மனித மாண்பு அல்ல. ஆனால் இது போன்ற கொடூரர்கள், இது போன்ற மிருகங்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு இறைவன் அல்லது வித்தியாவினுடைய ஆவி நிச்சயமாக ஒரு நல்ல தண்டனையை கொடுக்கும் என்று சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். அதிலே ஒருவர் நோய்வாய்ப்பட்டு சிறையில் இறந்து விட்டார். அவருடைய சகோதரன் தான் பூபாலசிங்கம் ஜெயக்குமார் அவர்கள், வயசு 46. அவரும் இப்ப குற்ற உணர்ச்சியாலேயோ அல்லது மன உணர்ச்சியாலேயோ அல்லது மனவேதனைகளாலேயோ அல்லது தான் செய்த குற்றத்தை தானே நினைத்து ஒரு உணர்ச்சி வரும் இல்லையா சிறையிலேயே, அந்த ஒரு சூழ்நிலையில இப்ப அவரும் தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார். பாடசாலைக்கு பல கனவுகளோடு பயணமாகிக் கொண்டிருந்த சகோதரி வித்தியா அவர்கள் காணாமல் போக தேடுதல் வேட்டைகள் முன்னெடுக்கப்பட்டு இறுதியிலே ஒரு பற்றைக்குள் அவருடைய சடலம் மீட்கப்பட்டு அதனோடு சம்பந்தப்பட்ட பலர் கைது செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இதிலே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர், இன்னும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் உள்ளடங்கலாக 9 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இவர்களுடைய வழக்கு விசாரணைகள் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைகளினுடைய கோப்புகள், முக்கியமான விடயங்கள் எல்லாமே சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு பாரப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அளவில் ராயல் அட்பார் முறை மூலமாக இது வடமாகாணத்தில் முதல் முறையாக இந்த கேஸுக்குத்தான் கொண்டு வரப்பட்டது. இந்த ராயல் அட்பார் முறை, இதற்கு முதல் வடமாகாணத்தில் எந்த கேஸ்லையும் இந்த ராயல் அட்பார் முறை பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்கிறார்கள். முதல் முறையாக வித்தியா அவர்களுடைய கேஸுக்காகத்தான் இந்த ராயல் அட்பார் முறை கொண்டு வரப்படுகிறது யாழ் மேல் நீதிமன்றத்தில். அப்போது யாழ் மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த கௌரவத்துக்குரிய பாலேந்திரன் சசி மகேந்திரன் அவர்களுடைய தலைமையில கௌரவத்துக்குரிய நீதிபதியான அன்னலிங்கம் பிரேம்சங்கர், அதே போல் கௌரவத்துக்குரிய நீதிபதியான மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் ஆகியோர் முன்னிலையில இந்த வழக்கு விசாரணைக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த வழக்கின் போது பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட 9 பேர் மீதும் கிட்டத்தட்ட 41 குற்றச்சாட்டுகள், 41 வழக்குகள் பதியப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அளவில் இதுல 2 பேர் மீது சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியவில்லை, அதற்கு போதுமான ஆதாரங்கள், சாட்சிகள் இல்லை என்ற அடிப்படையில் இந்த வழக்கில் இருந்து 2 பேர் விடுதலை செய்யப்படுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள்.
அதாவது பூபாலசிங்கம் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பிலே 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அதுல ஜெயக்குமார் ஒருவர், அவருடைய 2 சகோதரர்களும் இதில் உள்ளடங்குகிறார்கள். அதுல ஒரு சகோதரர் தான் இந்த சாட்சியம் இல்ல, போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி விடுவிக்கப்படுகிறார். இப்ப ஏனைய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் இந்த வழக்குக்குள்ளே உள்ளடங்கப்படுகிறார்கள். மீதம் இருக்கின்ற 7 பேர், ஜெயக்குமார் அவருடைய சகோதரன் உள்ளடங்கலாக மீதம் இருக்கிற 7 பேர் மீது மரண தண்டனையும் 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கிறது யாழ் மேல் நீதிமன்ற ராயல் அட்பார் தீர்ப்பாயம். இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த 7 பேரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் போறார்கள். உச்ச நீதிமன்றம் போய் இந்த வழக்கை மேல்முறையீட்டுக்கு கொண்டு வருகிறார்கள். மேல்முறையீட்டுல உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியான கௌரவத்துக்குரிய ஜயந்த ஜெயதிலக தலைமையிலான 5 பேர் அடங்கிய நீதிமன்ற ஆயம் இந்த தண்டனையை மீண்டும் உறுதி செய்கிறது. கடந்த 6ஆம் தேதி தான் இந்த தண்டனை மீளவும் உறுதி செய்யப்பட்டது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தண்டனையை உறுதி செய்யப்பட்டவர்களுடைய தீர்ப்பினை மீளவும் உறுதி செய்வதற்காக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் யாழ் மேல் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. இன்றைய தினம், அதாவது 25ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய தினம் இவர்கள் அனைவரும் யாழ் மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும். இவர்கள் அனைவரையும் நீதிமன்றத்துக்கு அல்லது யாழ் மேல் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வதற்கு இலகுவாக இருக்கும் என்றபடியினால இவர்கள் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை பொழுதிலே யாழ் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார்கள். ஆகவே காலை வேளையில இவர்கள் எல்லோரையும் தயார்படுத்தி சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்தை கொண்டு போவதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இந்த கைதிகளை, இந்த குற்றவாளிகளை தயார்படுத்துகிறார்கள். தயார்படுத்துகிற போது பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்ற அந்த குற்றவாளி 46 வயது மதிக்கத்தக்கவர், அவர் என்ன செய்கிறார் என்றால் குளிக்க போன இடத்துல அங்கே தன்னுடைய உயிரை மாய்த்து தற்கொலை செய்து கொள்கிறார். பிறகு இவருடைய உடல் மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயக்குமார் அவர்களோடு அவருடைய 2 சகோதரர்களும் இந்த வழக்கு விசாரணையிலே கைது செய்யப்பட்டிருந்தார்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர், ஜெயக்குமார் அவருடைய 2 சகோதரர்கள். அதுல ஒரு சகோதரர் நான் ஏற்கனவே பதிவு செய்தேன், போதுமான ஆதாரங்கள் மற்றும் சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் இவருடைய குற்றத்தை நிரூபிக்க முடியாது என்ற அடிப்படையில் ராயல் அட்பார் தீர்ப்பாயம் அவரை வழக்கிலிருந்து விடுதலை செய்திருந்தது. இப்ப 2 பேர், அதுல ஒருத்தர் ஏற்கனவே மரண தண்டனை மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில சிறையிலேயே நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்திருந்தார். இப்ப மீதமான பூபாலசிங்கம் ஜெயக்குமார் 46 வயது, குற்றம் செய்கிற போது இவருக்கு கிட்டத்தட்ட 35 வயது இருந்திருக்கும். இப்ப 11 வருடங்கள் இந்த தண்டனை அனுபவித்து இவர் குளிக்க சென்ற வேளையிலே தன்னுடைய உயிரை மாய்த்து இறந்திருக்கிறார். ஒரு குற்றத்தை நாங்கள் செய்தால் அந்த குற்றத்தை செய்து விட்டோமே என்ற அந்த குற்ற உணர்ச்சி ஒரு காலகட்டத்தில் சிறைக்குள்ளே வாழுகிற போது, தனிமையில இருக்கிற போது, உறவுகள், மனசி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற போது அந்த குற்ற உணர்வு எங்களை எவ்வளவு தூரத்துக்கு கொல்லும் என்றதற்கு இவருடைய இந்த உயிர் மாய்ப்பு சம்பவம் என்றது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் இல்லையா, அதற்கு இந்த சம்பவம் நல்ல ஒரு உதாரணம். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.